தாவீது பெரிய ராஜா பாருங்க, தேவாலயத்துக்காக நிறைய பொண்ணு வெளியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம். ராஜா கிட்ட எவ்வளோ செல்வங்கள் இருக்கும். ஆனால் எனக்கு தாவீதை பார்க்கும்போது பணக்கார ராஜாவாக பார்க்கவே முடியல. அவனை பார்க்கும்போது கர்த்தரை சிநேகிக்கிற ஒரு சாதாரண மனிதனை போல் இருக்கிறான். எப்போதும் கடவுளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். மானானது நீரோடையிலே வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அந்த கதறுதல், அந்த ஏக்கம், அந்த பசி அவனுக்கு எப்போதும் இருக்கிறது. அவனுக்கு இருக்கிற போஸ்டிங், அவனுக்கு இருக்கிற மந்திரிமார்கள், அவனுக்கு இருக்கிறதான செல்வங்கள், அவனுக்கு இருக்கிறதான ஐஸ்வர்யங்கள், அவனை சுற்றி இருக்கிறதான உறவுகள் எதுவுமே அவனை திருப்திப்படுத்தலை. எல்லாம் இருந்தாலும் சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது, அதெல்லாம் இருக்கட்டும், அது எதுக்கு யூஸ் பண்ணிக்கணுமோ அதுக்கு என்ன செஞ்சிருவேன், யூஸ் பண்ணிக்கிடுவேன். எனக்கு அது என் தாகத்தை என்ன செய்யாது, தீர்க்காது. என் தாகத்தை தீர்க்கிறவர் என் தேவனாக இருக்கிறார். நான் உம்மை வாஞ்சித்து கதறுகிறேன். அந்த கதறுதல், அந்த பசி, அந்த தாகம் அவனை திருப்தியாக்குகிறது. அந்த இடத்தை அவர் தான் நிரப்ப முடியும். வேற யாரும் அந்த இடத்தை என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாதுங்க. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இன்பமாக மாற்றி கொண்டிருக்கிறது. உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நமக்கு வேறு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நமக்கு வேறு ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற மனுஷனை தான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதன். அந்த மனிதனில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மனுஷன் பணத்தை பற்றி யோசிக்கிறது கிடையாது. அந்த மனுஷன் யாரை யோசிக்கிறான், தேவனை யோசிக்கிறான். அவரை பெற்றுக்கொள்றான். அவனுக்கு பணமும் பொருளும் ஐஸ்வர்யமா தெரியல, அது அவனுக்கு தேவைதான். அதுக்கு என்ன விலை கொடுக்கணுமோ அதை எந்த இடத்துல வைக்கணுமோ அது அந்த இடத்துல தான் வச்சுக்கணும். நம்ம அவரிலே தாகம் கொள்ளுகிறோம், நம்ம அவரிலே திருப்தியாகிறோம். மனிதனுக்குள்ளே ஒரு ஆழ்மனம் இருக்கிறது, ஒரு ஆவி இருக்கிறது, உள்ளான மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனை நிரப்பக்கூடியதான ஆற்றல் தெய்வத்திடம் மட்டுமே இருக்கிறது. வேறு யாரும் அந்த இடத்த ஃபில் பண்ணவே முடியாது. மனுஷங்கிட்ட அது கிடைக்காது. உங்கள் அம்மாக்கிட்ட கிடைக்காது, அப்பாட்ட கிடைக்காது, மாமா கிட்ட கிடைக்காது, மாமியார்கிட்ட கிடைக்காது. நீங்கள் நீண்ட நாட்களாக பழகி இருக்க உங்கள் நண்பர்களிடத்திலும் கூட அது கிடைக்காது. அந்த இடத்த தேவன் மட்டுமே நிரப்ப முடியும். அந்த நிரப்பீடு உள்ள மனுஷன்தான் திருப்தியாக வாழ முடியும் இந்த உலகத்தில். அவனுக்கு இந்த உலக வாழ்க்கை போர் அடிக்காது. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு அவளை. ஏன்னா இவன் வேறு ஒரு வாழ்க்கை வாழுகிறான். அவன் இந்த சகதியிலே புரண்டு கொண்டு இதற்காக அவன் வாழ்வதில்லை. அவன் வேறு ஒரு வாழ்க்கை வாழுகிறான். அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை.